ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை another நியூ vlog. திஸ் இஸ் சோலோ ட்ராவலர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை ட்ரேட் சென்டரில் இருக்கோங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆக்மி போட்டிருக்காங்க. அதிக பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு ஆக்மின்றது என்னன்ட்டு. அம்பத்தூர் அசோசியேஷன் போடுற ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷனுங்க ஆக்மி. இது இந்த வருஷம் போட்டிருக்காங்க. சரி, அதை பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். சரி, அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போகலான்ட்டு வந்திருக்கேன். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, சென்னை ட்ரேட் சென்டர் வந்து புதுசாக வந்து ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த பில்டிங் ஆர்டர் தான் பேசிகிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். காய்ஸ், முதல்ல நம்ம இப்போ ஆக்மின்றது என்னன்னு பார்க்கலாங்க. ஆக்மின்றது யார் நடத்துது பார்த்தீங்கன்னா ஐமாங்க. ஐமான்றது என்னன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன். அவங்க நடத்துகிற ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் தாங்க இந்த ஆக்மின்றது. இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குங்க. லாஸ்ட் ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா பல வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த எக்ஸிபிஷனு. இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து ஸ்டால் போடுவாங்க. ஸ்டால் போட்டு அவங்க கம்பெனியோட ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அங்கே இருக்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிக இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே வந்து ஸ்டால் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன ப்ராடக்ட் ஆயில் பேரிங் டிஸ்ட்ரிபியூட் டீலர்ஸ், அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஸ்டால் போட்டு அவங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து ஷோ பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸிபிஷனுங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் பிக்கஸ்ட் எக்ஸிபிஷனுங்க. இது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம் டாப்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் மிஷின் டூல்னு அது ஒரு எக்ஸிபிஷன் இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் போடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு எக்ஸிபிஷன் நடக்குங்க. அது வந்து ஃபின்டெக்னு சொல்லுவாங்க. இந்த 3 எக்ஸிபிஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல், அதாவது மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியல் போடுற ஒரு மிகப்பெரிய எக்ஸிபிஷன். இந்த 3 எக்ஸிபிஷன் தாங்க. இல்லை ஆக்மி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் போடுறது, இன்டெக் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க. இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 days வந்து போடுறாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 19th to 23 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுங்க. கைஸ், நான் இந்த எக்ஸிபிஷனுக்கு எப்பவுமே ஸ்டால் போடுறதாங்க நான் வருவேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கேங்க. சரி, வாங்க அப்படியே உள்ளே பார்க்கலாங்க. அவங்க எடுக்கிறாங்க. வாங்க அப்படியே உள்ள போலாம். மக்களே, இந்த இடம் செம்மையா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா இப்பதாங்க இந்த பில்டிங் புதுசா கட்டினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க பக்கம் இருக்கிற பில்டிங் தாங்க இருக்கும். அங்க மொத்தம் பாத்தீங்கன்னா 4-5 ஹால் இருக்குங்க. இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா கட்டிருக்காங்க. சூப்பரா பண்ணிட்டாங்க இந்த இடம். அப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்துல அந்த லாஸ்ட்ல பில்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங். அது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கார் பார்க்கிங் விடுறதுக்கு இடம் கொஞ்சம் இல்லாம இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டிட்டாங்க. ஸோ இடம் வந்து பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ள போகலாம். உள்ள போகிறதுக்கு முதல்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்க. உள்ள போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே உள்ள போகலாம். வாங்க. வாங்க, இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம அங்க அவ்வளவு அவங்க நிக்கிறாங்க. காய்ஸ், இந்த ஆள் சூப்பரா இருக்கு காய்ஸ். வேற லெவல்ல சூப்பரா பண்ணிட்டாங்க இந்த இடத்த. ஃபர்ஸ்ட் இந்த இடம் இல்லாம இருந்ததுங்க. இந்த இடம்லாம் எம்டியா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பெருசா ஒன்று கட்டிட்டாங்க. இங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏபிசிடி மொத்தம் 8 வரைக்கும் இருக்குங்க ஹாலு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 ஹால் இருக்குங்க இங்க. வாங்க நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே உள்ள போலாம். வாங்க காய்ஸ், இப்போ நம்ம ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோங்க.
நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இங்க வந்து கியூஆர் கோடு ஒன்று இருக்கும். நீங்க அதை போய் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்க போன்ல வந்து ஒரு கியூஆர் கோடு வருங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு இங்க காமிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. நீங்க இதை வந்து மாட்டிக்கிட்டு உள்ள என்ட்ரி ஆகலாங்க. வாங்க உள்ள போலாம். சாம்பிள் புதுவே ஆடுது. சாம்பிள் ஹைட்ரேட் கைஸ், இது பாத்தீங்கன்னா ஏஸ் மைக்ரோமேட்டிக் சிஎன்சி மிஷின் மேனுஃபேக்சரிங். அவங்க சிஎன்சி மிஷின்ல இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்ஸ் எல்லாமே ஷோ பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க. அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஷனக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட்டிக்ஸ். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட்டிக்ஸ் ஆப்ரேஷனு இது ஃபுல்லாவே. இது பாத்தீங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ரிசிஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் தான் ஃபுல்லாவே போட்டிருக்காங்க இந்த ஆள்ல. இங்க வாங்க, எங்க போலாம். இது வந்து யூகம். இது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் அந்த மாதிரி ஐட்டங்க. அது ஃபுல்லா கண்ட்ரோல் சுவிட்சஸ் அந்த மாதிரி ஐட்டம். அப்படியே எங்க பாத்தீங்கன்னா LMW. நீங்க இந்த ஆள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் தாங்க இருக்காங்க இந்த ஆள்ல. ஃபுல்லாவே பெரிய பெரிய சிஎன்சி மிஷின், விஎம்சி மிஷின் அந்த மாதிரி தான் இந்த ஆள்ல இருக்காங்க. மொத்தம் இங்க 9 ஆள் இருக்கு. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆளே பாத்துட்டு இருக்கோம். அங்க பாருங்க, துர்கா பேரிங்ஸ். நம்மளும் பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பேக் பேரிங் கம்பெனி தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். இது பாத்தீங்கன்னா பென்லூப் லூப்ரிகேஷன் மேனுஃபேக்சரர். ஸ்பெஷாலிட்டி லூப்ரிகன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்றவங்க இவங்க. இங்க பாருங்க, ட்ராலி மாதிரி இருக்கு. பேட்டரி வெஹிக்கல், ஸ்மித் மோட்டார். இது பாத்தீங்கன்னா எக்ஸாக்கட் மிஷின்ஸ். இதுல வந்து ஒரு ஆபரேஷன்ஸ் காட்டுறாங்க. ரிங்கிங் கட்டிங் மிஷின். கைஸ், இந்த ஹால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DEFG வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹாலு பெரிய ஹாலு. H வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ABC வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பழைய ஹாலுங்க. அது
நம்ம அது வெளியே போய் தான் போனோம், அதுக்கப்புறம் போகலாம். இங்க பாருங்க, நம்ம ஐட்டம் வந்துருச்சு. ரெனிஜன் ஸ்க்ரூ ஏர் கம்ப்ரஸர். இது வந்து ஒரு இந்தியன் பிராண்டு நினைக்கிறேன். இங்க 2 ஸ்டேஜ் கம்ப்ரஸர்லாம் வச்சிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து ஆயில் ஃப்ரீயா? இது ஆயில் ஃப்ரீ கம்ப்ரஸருங்க இது. நம்ம அடுத்ததுக்கு போலாம். இது நேதா ஹைடெக் இண்டஸ்ட்ரி. இங்க பாருங்க, எஸ்என்டி இன்ஜினியர் ஃபோர்க் லிஃப்ட். இப்ப நம்ம எஃப்க்கு வந்திருக்கோங்க. சிஸ்டம் இங்க பாருங்க, இது என்னன்னே தெரியல. கேமரா மாதிரி இருக்கு. இதோ பாருங்க, விக்ரம் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்களும் வந்து கம்ப்ரஸர் மேனுஃபேக்சரர் பிளஸ் கம்ப்ரஸர் சர்வீஸ் பண்றவங்க. ஸ்க்ரூ எலிமெண்ட்லாம் சர்வீஸ் பண்றவங்க இவங்க. NVR. இங்க பாருங்க guys, பெரிய மிஷின் ஒன்று இருக்கு. லேசர் கட்டிங் மிஷின் நினைக்கிறேன் இது. ஆமா, பிரீமியர் மிஷின் 2. என்னப்பா ஒரு 1400 மட்டும் வாங்கிக்கலாம். MT இண்டஸ்ட்ரீஸ்ங்க இது. இதோ பாருங்க, ஜெய்ஸ். ஆக்சுவலி இந்த பேர் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த விவோ போன்ல அந்த X200 ப்ரோல பார்த்தோங்க, ஜெஸ்ட் லென்ஸ்னு சொல்லி. அது இவங்க தான் போல. நாங்க அப்படியே போகலாம் நேரா. இன்னும் 3 ஹால் பார்க்கணுங்க. இங்கேயே டைம் ஆயிடுச்சுன்னா அது எப்படி பாக்குறது? இது GD வெய்லர் பிரைம் பவர். இதோ பாருங்க, டி சுகாமி. இவங்க நம்ம கஸ்டமருங்க ஒரு காலத்துல. இதுவும் பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் தாங்க. CNC ஸ்லைடிங் ஹெட் ஸ்டாக் மேனுஃபேக்சரர். இது பாருங்க, ஏதோ ஃபென்விக் அண்ட் ரவி. இது பானால்னு போட்டிருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா கட்டிங் மில்லிங் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் தாங்க. போடுது பாருங்க உள்ள. சரோ டெக்னாலஜிஸ். அங்க பாருங்க, நம்மளது இன்னொன்று காம்டர் எக்யூப்மெண்ட். இதுவும் கம்ப்ரஸர் தாங்க. நமக்கு தெரிஞ்சதுதான். இங்க பாருங்க, S&T இன்ஜினியர்ஸ். ரிக்ஷா சொல்யூஷன்ஸ். நம்ம ஜி வந்துட்டோம். சரி,
இது பாருங்க பம்புங்க இது. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பம்புங்க. பம்பு மோட்டார் அந்த மாதிரி இருக்கு நேட் ஃபுல்லாவே. அது டைசன் காயில் அவன் டைசன் காயில் இங்க பாருங்க இது வந்து பாருங்க அல்டா நூமெட்டிக்ஸ். இவங்களும் ஹேர் கம்ப்ரஸர் மேனுஃபேக்சரர் தாங்க. ஆக்சுவலி இவங்க மேனுஃபேக்சரரா இல்ல எனக்கு தெரிஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டரா தெரியலங்க கரெக்டா. பட் கம்ப்ரஸர் தான். சரி வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போலாங்க. கைஸ் இதுதான் ஜிஎம்டி இன்ஜினியர்ஸ்ங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் தாங்க. இங்க பாருங்க. வாங்க அப்படியே போலாம். இதோ பாருங்க K2 கிரெயின்ஸுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸிபிஷன்லயும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா மதுராந்தக மாண்ட தான் இருக்குது. இவங்க நம்மளோட பழைய கஸ்டமர் தாங்க இவங்க கூட. கிரெயின்ஸ் மேனுஃபேக்சர்ல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிறவங்க இவங்க K2 கிரெயின்ஸ். இது என்னது சூப்பரா இருக்கு. பாரத் ஃப்ரிட்ஸ் வெர்னர். இது எதுவும் ஓஎம் தான் இவங்களும். BFW. சரி வாங்க அப்படியே வெளியே போலாம். Guys, ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன் பாருங்க. இங்க பெருசா ஒரு எல்இடி போட்டிருக்காங்க. எவ்வளவு பெருசு இருக்கு இங்க பாருங்க. இவரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் வைஸ் பிரசிடென்ட் சிம்சன் அண்ட் கோங்க. அங்க மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஹால் H இருக்கு. மேல போலாம். எஸ்கலேட்டர்லாம் இருக்குங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிடையாதுங்க, செகண்ட் ஃப்ளோருங்க. மேல போதுங்க. இங்க பாருங்க. மேல வந்தவுடன் பாத்தீங்கன்னா வெளியவே ஸ்டால் போட்டிருக்காங்க. இதாங்க உள்ள போறது. கன்வென்ஷன் ஹால்னு போட்டிருக்காங்க. இது வந்து பாருங்க ஹால் Hல இருக்கிற டோட்டல் எக்ஸிபிட் லிஸ்டா. ஆமா, இது மொத்தமா போட்டிருக்காங்க எக்ஸிபிஷன் லிஸ்ட்டுங்க இது. வாங்க அப்படியே உள்ள போலாம்.
காஃபி காஃபி இது 4P இன்டர்நேஷனல். இவங்க பார்த்தீங்கன்னா மாலிகிராப்போட டீலருங்க. அவங்க மாலிகிராப் ஸ்பெஷாலிட்டி லூப்ரிகன் டீலர் இவங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன ஐட்டம், அந்த ஸ்பேர்ஸ் மாதிரி ஐட்டம் தான் ஃபுல்லாவே இருக்குதுங்க இந்த இடத்துல. ஹெச்ல கீழே பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் மாதிரி இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா வெறும் ஸ்பேர்ஸ் மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாவே. சின்ன சின்ன ஐட்டம் அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஹாய் காய்ஸ், இங்க பாருங்க நம்மளோட பழைய கம்பெனி கல்ஃப் ஆயில் அவங்களும் போட்டிருக்காங்க. அப்படியே வாங்க போலாம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா பார்க்கலாம் வாங்க. இது எப்சன். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் மாதிரி தாங்க. இதுவும் ஃபுல் பிக் அண்ட் பிளேஸ் மாதிரிங்க. இது இந்த டிரான்ஸ்போர்ட் பண்றது அந்த ஐட்டம் எல்லாம். இது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கிரெயின் கம்பெனிஸ். இது ஆத்தரேஷ் பரூஷ் இன்ஜினியர்ஸ் கல்ஃப். நம்ம ஒரு 2 years பேக் இங்க தாங்க ஒர்க் பண்ணியிருந்தோம். கல்ஃபோட டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். டிஸ்ட்ரிபியூட்டர் டயர்ட் சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க இருக்கு? நார்த்தா எங்க இருக்கு? சென்னையில. பேர் என்ன? எப்பத்துல இருந்து இருக்கீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா? 10 years. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியலா நீங்க? எல்லாமே பண்றீங்களா? க்ரஷர், ஆட்டோமொபைல்ஸ், இண்டஸ்ட்ரியல். ஆக்சுவலி கல்ஃபா இல்ல, நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவர் வந்திருக்காரு, வந்துட்டு போயிட்டாருங்க அவரு. இத பாருங்க ஹைவின். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆக்சுவேட்டர்ஸுங்க. ஹைவின் ஸ்க்ரூ ராடுன்னுவாங்க. அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த சிஎன்சி மிஷின், எம்என்சி மிஷின்ல வர்றதுங்க. இதெல்லாம் ஆக்சுவேட்டர் சொல்லுவாங்க. ஹைவின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியால வந்து நம்பர் 1 நம்பர் 2 பிளேஸ்ல இருக்கிறவங்க இந்த ஐட்டம் பண்றதுல. அப்படியே ஃப்ரண்ட்ல போலாம். நீங்க பாருங்க எஸ்ஜி நியூமேட்டிக்ஸ். இவங்களும் பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் தான் நினைக்கிறேன். எத்தனை பேர் தான் கம்ப்ரஸர் பண்றாங்க தெரியலங்க. இத பாருங்க இதுவும் கம்ப்ரஸர் தாங்க. எஸ்ஜி நியூமேட்டிக். ஆக்சுவலி சிபியோட டிஸ்ட்ரிபியூட்டருங்க அவங்க. சிபி வந்து பெரிய கம்பெனி தான், சிகாகோ நியூமேட்டிக்ஸ். அதோட டிஸ்ட்ரிபியூட்டருங்க அவங்க. டீலரா நீங்க? டீலரா? டிஸ்ட்ரிபியூட்டர் சிபி தானே? வேற என்ன பண்றீங்க? எக்யூப்மெண்ட்ஸ். சரி, ஓகே. அட்லஸ் காப்பு தானா? ஓகே மேம், தேங்க்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா சிபியோட ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டருங்க. பாருங்க இதெல்லாம் மெட்டல் ஹேண்ட்லிங் சிஸ்டம். இதெல்லாம் என்ன ஃபேனா சுத்துது. இங்க ஒருத்தங்க ஸ்டால் போடவே இல்லை, பேர் மட்டும் இருக்கு.
அப்படியே வாங்க, நேரா உள்ள போலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், தெர்மோமீட்டரு, இந்த மாதிரி ஐட்டங்க ஃபுல்லாவே எஸ்பிஎம் செக் பண்ற மீட்டரு, ஃபுல்லா அந்த மாதிரி ஐட்டம் தாங்க இது. இங்க பாருங்க. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹாலுங்க இது. இது வந்து ப்ரோமேக் மிஷின் டூல்ஸ், மோட்டூல் வச்சிருக்காங்க. இது பாரத் இன்ஜினியரிங், இது ஜிஐ இந்தியா, வீராஜ் இண்டஸ்ட்ரீஸ். சிபிசிஎல்ங்க, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடுங்க. இது பார்த்தீங்கன்னா சென்னை மணையில இருக்குங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிங்க. இது பாருங்க, ஐசிஎஃப் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, இவங்கெல்லாம் கூட போட்டிருக்காங்க ஸ்டாலு. இங்க பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஸ்ட்ரக்சருங்க. இதுல அதுல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட், சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினோட ஸ்ப்ரிங் சிஸ்டம்ங்க, சஸ்பென்ஷனுங்க. இதெல்லாம் ட்ரெயின்ல யூஸ் பண்ற சின்ன சின்ன பொருளுங்க இதெல்லாம். இது ஏதோ ஆர்மர்டு வெஹிக்கல் நிகம் லிமிடெட்னு போட்டிருக்காங்க, ஸ்டால் போட்டிருக்காங்க. ஓ, இது ஆக்சுவலி நம்ம சென்னை டிஃபென்ஸுக்கு கொஞ்சம் சப்ளை பண்றோம்னு நினைக்கிறவங்க பாருங்க. ரோசால் பிரிட்ஜ் லேயர் டேங்க். நீங்க பாத்தீங்கன்னா ரோசாலுங்க, நம்மளோட அட்லஸ் கப்போட டிஸ்ட்ரிபியூட்டருங்க, பிளஸ் ஆயிலோட டிஸ்ட்ரிபியூட்டருங்க. ஷெல் ஆயிலோட நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டர் இன் தமிழ்நாடு இவங்க தாங்க, ரோசாலு. பிளஸ் எஸ்கேஎஃப் வச்சிருக்காங்க, எஸ்கேஎஃப் ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், அட்லஸ் கப்போ எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டருங்க இவங்க. இது பாத்தீங்கன்னா இதாங்க பேரிங் புல்லருங்க, ஹைட்ராலிக் புல்லருங்க. இது பிளம்பர் பிளாக் பேரிங்ஸ். இது மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லூப்ரிகேட்டருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு பாக்குறேங்க இந்த ஐட்டம் எல்லாம். நம்ம ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் நம்ம வந்து எஸ்கேஎஃப்ல ஒர்க் பண்ணிருக்கோங்க. கிலோ பிளாக், செயின், escape
இப்பதான் ப்ரோசால போயிட்டு அவங்க எஸ்கேஎஃப்லயும் அவங்க அட்லஸ் காப்கோ டீம் சேல்ஸ் மேனேஜரை மீட் பண்ணிட்டு வந்தாங்க. நல்லா புலமும் புலம்புறாருங்க, சேல்ஸ் பண்ண முடியலன்ட்டு. அந்த அளவுக்கு ஹெவி காம்படிஷன் போயிடுச்சுங்க. இதோ பாருங்க, இது ஒரு கம்ப்ரஸருங்க. ஓடாலஃபட் நியூமேட்டிக் சிஸ்டம். என்ன பிராண்ட் இது? காம்டெக் இது. இது பாத்தீங்கன்னா ஸ்பாட்டான் எலக்ட்ரானிக்ஸ் மோட்டார்ஸுங்க. இது பாருங்க, வாட்டர் பியூரிஃபையர். இது பாருங்க, இதுவும் லிஃப்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தாங்க. இதுவும் சேஃப் லிஃப்ட். ஸ்ரீ லக்ஷ்மி கியர்ஸ். இது 15. இது பாருங்க, நம்ம பாருங்க ஹெவகி இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டுங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருங்க அவரு, நம்ம ஃப்ரெண்டு தாங்க அவரு. நம்ம அவரெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாருங்க. கேஒய்கே பேரிங் அதோட ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்காங்க இவங்க. போயிட்டு வரேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எம்டபிள்யூ ஐட்ராக் பிரைவேட் லிமிடெடுங்க. இது வந்து லேசர் மார்க்கிங் மிஷினுங்க இது. சரி காய்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க மொத்தமாக போட்டிருக்கிறது டூல்ஸு. நம்ம அப்படியே கீழே போயிட்டு அதர் இது பார்த்துட்டு வரலாங்க. நம்ம ஹால் எச் வந்து முடிச்சிட்டோங்க. அடுத்து வாங்க கீழே வந்து இந்த ஹால் ஏபி அண்ட் சி 3 இருக்குதுங்க. அது பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க. வாங்க அப்படியே கீழே போகலாம். இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே வந்துட்டோங்க. அப்படியே அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க பழைய பில்டிங்கு. அங்கே தாங்க ஹால் ஏபிசிலாம் இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். இந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்கு. அது விஸ்டர் ஃபுட் கோர்ட்டுங்க. உண்மையாவே இடம் வேற லெவலில் ஆக்கிட்டாங்க இந்த இடத்த. அங்கே பாருங்க, டான்சிங் ஃபவுண்டைனுங்க. கைஸ், இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க பழைய சென்னை கன்வென்ஷன் சென்டராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ள பெருசாக கட்டிட்டாங்க. இது பாருங்க, இதுதான் ஹால் 3ங்க. இதுக்குள்ளதான் வந்து ஹால் ஏபிசி இருக்குதுங்க. வாங்க அப்படியே உள்ள போகலாம். இந்த லொக்கேஷனை பாருங்களேன், சூப்பராக இருக்கு. இப்பதான் நம்ம ஹால் ஏ உள்ள என்ட்ரி ஆகுறோங்க. இது உள்ளதாங்க ஹால் ஏ பிசி எல்லாமே இருக்கு. வாங்க அப்படியே உள்ள போகலாம். இந்த ஆள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் தாங்க இருக்கு. இது வந்து மசாக்னு ஒரு எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராங்க. அது
டேப்கோ நூமட்டிக்ஸ், நம்ம டேப்கோ கூட போட்டிருக்காங்க ஸ்டாலு. இவங்க பாத்தீங்கன்னா நம்மளோட அட்லஸ் கேப்போட ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டருங்க, பிளஸ் பைப்பிங் பண்றவங்க இவங்க. இது பாருங்களேன், கலாஸ் மிஷின் டூல்ஸ் கேஎம்டி. வான்ஜாக்ஸ், வான்ஜாக்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான ஃபோக்லிஃப்ட் கம்பெனிங்க இது. இது பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். WTO, இது பாத்தீங்கன்னா JUO மெஷின்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் கம்பெனி நினைக்கிறேங்க. இங்க பாருங்க guys, நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டயாஸ்கான் பெங்களூர், பெங்களூர்ல இருந்து இங்க வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளோயர் மிஷின் போட்டிருக்குங்க. ப்ளோயருங்க ஃபுல்லா. சரி, எக்ஸாஸ்ட் ஃபேனு, ப்ளோயர் ஃபேன். KITO, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் தாங்க. சிஸ்கோ, இங்க பாருங்க, நிக்கலே டாஸ்கான், ஃபோக்லிஃப்ட். இந்த மிஷின்லாம் பார்த்துட்டு நான் மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் அங்க பார்த்துருக்காங்க. இங்க பாருங்க, கபல்கோ ஏர் கம்ப்ரஸருங்க. கபல்கோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரேட்டர் இருக்கிறது தெரியும். கபல்கோ வந்து பாத்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஷோகேஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸ்க்ரூ கம்ப்ரஸருங்க, எல்லா மாடலும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்ககிட்டயே இருக்குன்னு நினைக்கிறேன். கபல்கோ. இது பாத்தீங்கன்னா அம்சா கிரேன்ஸ்ங்க. இது ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்குங்க இந்த கம்பெனி. இவங்களும் வந்து ஒரு பெரிய கிரேன் மேனுஃபேக்சரர் தாங்க. இது ஒரு ஃபோக்லிஃப்ட் கம்பெனிங்க, லிஃப்டெக். கைஸ், நம்ம இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் வந்தாலும் நம்மளுக்கு தெரியுது எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாத்தீங்கன்னா நான் ஃபோக்லிஃப்ட்லேயே கிட்டத்தட்ட அதிக கம்பெனிஸ் பார்த்துருக்காங்க இங்க. அப்பனா பாருங்க, ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. மெசானோ, இதெல்லாம் என்னென்ன எக்யூப்மெண்ட் எனக்கு தெரியலங்க. டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க. ரோலர் கியர் கேம், மெசாக் பார்த்துட்டோமோ. அப்படியே வாங்க, இப்ப நம்ம ஹால் பிக்கு போலாம். ஹால் ஏ முடிஞ்சிச்சுங்க, இப்ப நம்ம உள்ள போறது ஹால் பிங்க. அதை பாருங்க. வந்தோடனே பாத்தீங்கன்னா சென்னை மெட்கோ, இவங்க அம்பத்தூருங்க. ஐயோ, ஜோதி
இங்க பாருங்க guys, பெரிய எக்யூப்மெண்ட்டுங்க. சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்டுங்க சென்னை மெட்ரோ பண்றது. இது பாருங்க, எனர்ஜி மிஷன் மிஷினரிஸ் பிரைவேட் லிமிடெட். மக்களே, இது பாத்தீங்கன்னா சக்திமான். சக்திமான்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எல்ஜி கம்ப்ரஸரோட ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டருங்க சென்னைக்கு. இவங்க அதெல்லாம் ஃபோக் லிஃப்ட் வச்சிருக்காங்க போல, காத்ரேஜ் வச்சிருக்காங்க. எல்ஜில பாத்தீங்கன்னா வெர்டிகல் கம்ப்ரஸருங்க இது. இங்க பாருங்க guys, ஆப்டிக்கல் கிரேன்ஸ். guys, பெர்ஃபெக்ட் பேரிங்க, என்எஸ்கே டிஸ்ட்ரிபியூட்டருங்க. இவங்க பாரிஸ்ல இருக்காங்க. என்எஸ்கே ஜப்பான் மேக்கோட ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டருங்க பெர்ஃபெக்ட் பேரிங். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் சின்ன சின்னதா தான் போட்டிருக்காங்க ஸ்டாலு. இது என்னது? ஐகஸ். இது பாருங்க, இது ஒரு கம்ப்ரஸர் பிராண்டுங்க, எஃப்எஸ் கர்டிஸ். ஆக்சுவலி இவங்க வந்து இந்தியாவா இம்போர்ட்டா தெரியலங்க. அதே கம்பெனில இவங்க கம்ப்ரஸர் நான் பார்த்துருக்கேங்க, எஃப்எஸ் கர்டிஸ். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அட்லஸ் காப்கோ பிராண்டை பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கம்ப்ரஸரும் பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க போல, அந்த அளவுக்கு இருக்குதுங்க. இது பாருங்க, பிசாட்டோ எலக்ட்ரிக் இந்தியா. இங்க பாருங்க, கேபிட்டல் கிரேன்ஸ். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா அதிக பேர் போட்டிருக்காங்க இந்த முறை. மக்களே, இப்ப நம்ம ஹால் சி ஏபிசிக்குள்ள போறோங்க. கைஸ், இது பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் லாஞ்சுங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேங்க்ல தான் இருப்பாங்க. பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் போட்டிருக்காங்க. சப்போஸ் எதனா புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், அது பேங்க்ல மூலமா லோன் மூலமா வாங்குவாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, கேவிபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், எஸ்பிஐ, ஃபெடரல் பேங்க், சுந்தரம் ஃபைனான்ஸ், கொட்டாக் ஃபைனான்ஸ். கைஸ், இப்போ நம்ம உள்ள போறது ஹால் சிங்க. உள்ள நுழைஞ்சவனே கம்ப்ரஸர் தாங்க, ஹீசான் சென்சர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்னர்ஸ்ங்க ஃபுல்லா. இங்க பாருங்க, சவுத் இந்தியா பேரிங்ஸ். இவங்க நம்ம பாரிஸ் தான் நினைக்கிறேன். கேகேஆர் மெட்டல் காம்பனன்ட்ஸ், இங்க அம்பத்தூருங்க.
இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் போட்டிருப்பாங்க. இது வந்து பொருளா பாத்தீங்கன்னா மெட்டல் கட்டிங்கோட கட்டிங் டூல்ஸுங்க இதெல்லாம். இது பார்த்து சிஎன்சி மிஷின், விஎம்சி மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் டூல்ஸ் இருக்கும். அந்த மேனுஃபேக்சருங்க இவங்களும் பார்த்து அதேதாங்க. பொருடெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இவங்களும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹெல்பிட்ஸுங்க. இது மிஷின்ஸ்ல வர்றது. போ ஸ்டால் போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா லக்கோட்டி என்டர்பிரைஸ். இவங்க பாத்தீங்கன்னா இந்த பெல்ட் மேனுஃபேக்சருங்க. இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்றாங்க. காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி மேலே ஆயிடுச்சுங்க. எல்லாருமே ஸ்டாலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்களும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்டாலை. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நம்ம ஸ்டால்லேருந்து வெளியே போகிறோங்க. காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வெளியே வந்துட்டோங்க. வீடியோ பார்த்துட்டீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மறக்காம அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. பாய்ங்க.